இப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆகிருச்சு. இதுக்கு காரணம் 25 வருஷமா இவங்க அம்மா இந்த பொண்ணுக்கு செஞ்ச கொடூரமான செயல். பிளன்ச் மோனியர் அப்படின்ற இந்த பொண்ணு 1849 பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கிறாங்க. இவங்க ரொம்ப பேரழகா இருந்ததுனால நிறைய பணக்காரங்களை அவங்கள மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி வராங்க. ஆனா பிளன்ச்சுக்கு ஒரு வக்கீல தான் பிடிச்சிருந்திருக்கு. இதை அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா இதுக்கு ஒத்துக்கல. உடனே பிளன்ச் ரொம்ப அடம் பிடிச்சதுனால தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம பிளன்ச்சை ஒரு சூரிய ஒளி கூட வர முடியாத சின்ன ரூம்ல சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாங்க. பிளன்ச்சும் என்னை வெளியே திறந்து விடுங்கன்னு கத்துறாங்க. உடனே இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து கேட்குறப்ப தன்னுடைய பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. பிளன்ச்சும் கத்தி கத்தி ஒடுங்கினதுக்கு அப்புறமா தன்னுடைய பொண்ணு இறந்தே போயிட்டா அப்படின்னு வெளி உலகத்துக்கு பொய்யே சொல்லியிருக்காங்க. இது நடந்து 25 வருஷம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பேரே இல்லாத லெட்டர் போகுது. அதில் மோனியர் வீட்டில் ஒரு பொண்ணை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே போலீஸும் அவங்க வீட்டில் போய் செக் பண்ணும்போது ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சிருந்திருக்கு. எங்கடா இது அடிக்குது அப்படின்னு பார்த்தா பிளன்ச் அடைச்சி வச்சிருந்த அந்த ரூமில். உடனே இவங்களும் அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லாத அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கு. சாப்பாடோட கழிவு, அவங்களோட கழிவு, அந்த ரூம் ஃபுல்லா எலி பூச்சி அப்படின்னு அந்த உடஞ்சு போன கட்டில் 25 கிலோல பிளன்ச்சை பார்த்துருக்காங்க நிர்வாணமா. அந்த ரூம்ல அடிக்கக்கூடிய ஸ்மெல்னால போலீஸ்னாலே ரொம்ப நேரத்துக்கு நிற்க முடியல. பிளன்ச்சுக்கு அந்த மனுஷங்கள்லாம் பார்த்து ரொம்ப பயமே ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு பேசுறதே மறந்து போயிருக்கு. ஏன் அவங்களுடைய பேரே மறந்து போற அளவுக்கு இருந்திருக்காங்க. கடைசியில் அவங்கள ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. இந்த விசாரணையில 15 நாள்லயே பிளன்ச்சோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அண்ணன் எனக்கு எதுவுமே தெரியாது, எங்க அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டான்.